ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ரியாக்ட் நேட்டிவ் வச்சு எப்படி வந்து ஒரு பேசிக் செட்டப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட் செட்டப் எப்படி பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ தனித்தனியாக ஏபிஎஸ் ரைட் பண்ணுவோம். அதே மாதிரி டேட்டா பேஸ்க்கு நான் நிறைய கோட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து தனி டிசைன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கரெக்டாக. ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த மாதிரி நான் 2 விஷயமா நான் பிரிச்சிருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்ட் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கும். பேக் எண்டில் வந்து நான் இன்னும் கோட் ரைட் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து டிஃபால்ட்டில் இருக்கிறத சொல்லிடுறேன். ஸோ நோட் மாடியூல்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக், எஸ்ஆர்சி, அப்புறம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேவா? பட் இதுக்குள்ள நம்ம பண்ணக்கூடிய சேஞ்சஸ் தான். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பப்ளிக் அண்ட் எஸ்ஆர்சில பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ஒர்க் பண்ணுவோம். பட் பப்ளிக்க விட சோர்ஸ்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அதிகமான ஒர்க் இருக்கும். எப்படின்னா, இத நான் ஓப்பன் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, அசெட்ஸ், அப்புறம் காம்போனன்ட்ஸ், பேஜஸ், அப்புறம் ரிடக்ஸ், ரவுட்ஸ், யூட்டில்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த வெப் பேஜை நான் கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணணும். அண்ட் இதுல வந்து ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு காம்போனன்ட்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு ஏரியா இப்போ நான் வந்து பாருங்களேன். இது நம்மளோட லேர்ன்மேடுக்கான ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இன்னும் கொஞ்ச நாள்ல இது லான்ச் ஆயிரும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்னும் ஒரு சில கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் இன்கேஸ் நான் வந்து ஒவ்வொரு செட்டையும் தனித்தனியா பிரிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதை நான் ஒரு செட்டா வைக்கணும். அதே இந்த பாருங்க, இந்த ஒரு செட்டா வைக்கணும். அது மாதிரி இந்த ஏரியா ஒரு செட்டா இருக்கணும். அப்புறம் அந்த டாப் செல்லர்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் மட்டும் எடுத்து கொடுக்கும். வெப் டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை மட்டும் எனக்கு கொடுக்கும். அண்ட் ஹேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நம்ம அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நாள் கொடுத்தா எல்லாமே வந்துடும். இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியாக ஒவ்வொரு செட்டுக்குமே நான் வந்து பிரிச்சிருப்பேன். பட் இங்கே எனக்கு அந்த மாதிரி இருக்காது. ரெக்கமெண்டட். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுறதை பொறுத்து இங்கே ரெக்கமெண்டட் வர மாதிரி பண்ணியிருக்கோம். பட் ஃபியூச்சரில் நான் வந்து இங்கே ஒரு சில சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் இந்த ஏரியாவை மட்டும் நான் ஓப்பன் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக. பட் இன்கேஸ் நான் வந்து அப்படி பண்ணல, செட்டாக நான் தனித்தனியாக பிரித்து பண்ணல அப்படின்னா எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும் எந்த கோட் அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம பேஜஸில் ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக பிரிச்சிருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த ஹோமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருப்போம். இந்த பேனர், டாப் செல்லர்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட், ரிவ்யூஸ் இது எல்லாமே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ரெக்கமெண்டடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கும். அண்ட் ரிவ்யூஸ் அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாப் செல்லர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக பிரித்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கார்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கணும். அண்ட் பேஜஸில் வந்து எல்லாத்தையும் மொத்தமாக வச்சிருக்கோம். இதே கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேவ் பார்க்கான டிசைன்ஸ் இருக்கும் கம்ப்ளீட்டாக. ஸோ இந்த நேவ் பார் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வரப்போகுது கரெக்டாக. ஸோ இந்த நேவ் பார் பார்த்தீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இப்போ ஆர்டர்ஸ் போனோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆர்டர்ஸ்லேயுமே இந்த நேவ் பார் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஃபுட்டர் வரப்போகுது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து காம்பனன்ட்ஸ் வச்சிருக்கேன். ஏன்னா இதை நான் எடுத்து எடுத்து எங்கெல்லாம் வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு காம்பனண்ட்டாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசெட்ஸ். இந்த அசெட்ஸ்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு இமேஜஸ்க்கான எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரவுட்ஸ். இந்த ரவுட்ஸ் பொறுத்தளவில் என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து என்னோட வெப் பேஜ் இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து நான் வந்து ஜஸ்ட் இதை வந்து ஆர்டரை கிளிக் பண்ண அப்படின்னா இது எனக்கு ஒரு ஏரியா ரவுட் பண்ணுது இல்லை. ஸோ இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரவுட்ஸில் ரைட் பண்ணுவோம். ஸோ எங்கெல்லாம் ரவுட் பண்ணணும் டேட்டா, சாரி எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சர்வர் ரீலோட் இல்லாமல் நம்ம எப்படி கொண்டு போகலாம். இங்கே பாருங்களேன், அதை கிளிக் பண்ணுறேன், இது ரீலோட ஆகாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹோம் பேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ரீலோட் ஆகாமல் நம்ம வந்து எப்படி வந்து பண்ணலாம். இது வந்து ஒரு ரியாக்ட் யூஸ் பண்ணாலே வந்து ஒரு அட்வான்டேஜ் வந்து இது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூட்டில்ஸ். இந்த யூட்டில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இமேஜஸை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த இமேஜஸை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நான் வந்து அந்த யூட்டில்ஸ் வந்து நம்ம அதிகமாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து இங்கே நம்ம ஏபிஐ டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜஸ் வந்து எடுத்து அண்ட் இந்த டேட்டா மூலியமாக நான் வந்து உள்ள என்னோட பேஜஸ் ஆர் என்னோட காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் டேட்டாவை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா இந்த கோர்ஸ் இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவர் இமேஜ் அப்படிங்கிற நேமில் என்னோட இமேஜஸை கொண்டு வந்திருப்பேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு ஃபைல் ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் கலர்ஸ் இதெல்லாம் வந்து நான் எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஜஸ்ட் வந்து நான் ஃபுட்டர் டிசைன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த ஏரியா இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மெயின் ஏரியா. இதோட ஹெட்டர் நேவ் பார் டிசைன் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த ஏரியா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்ல் விண்டில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்மளோட ஹோல் ரவுட்டர்ஸ்க்கான ஒரு ஏரியா. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்ணியிருப்போம். அண்ட் இதெல்லாமே எப்படி ஒர்க் பண்ணுது அண்ட் இதோட பேசிக் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். பட் இப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சோர்ஸில் வச்சுருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட் இக்னோர். கிட் இக்னோரில் நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டில் அப்லோட் பண்ணும்போது இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பெரிய லெவலில் ஃபைல்ஸ்க்கான ஸ்டோரேஜ் வந்து கம்மியாகும். ஓகேவா? தேவையில்லாத ஃபைல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஐ, அதாவது நம்மளோட அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் எண்ட் தெரியும்ல, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும் போது தெரியும்ல, அது எல்லாமே இங்கே இருக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்ஸ். இதில் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பேக்கெட் லாக் டாட் ஜேசனில் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல, ஸோ வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து ரியாக்ட் டாம் யூஸ் பண்ணுறேன், ரியாக்ட் ஐகான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாமே இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டெய்ல் விண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது டிஃபால்ட்டாகவே போஸ்ட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெய்ல் வின் கான்ஃபிகரேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி கலர்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஃபியூச்சரில் சொல்லித்தரேன். ஓகேவா? அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஃபியூச்சரில் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட்டாக எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் அடுத்தது இதில் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாம்